அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷன் 2011 கஷ்டப்பட்டு படித்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் சர்வ் பண்ணுற கேடரில் கிட்டத்தட்ட சிங்கம் சூர்யாவுக்கும் காக்க சூர்யாவுக்கும் ஈக்குவலாக பார்த்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, நல்லபடியாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவர் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பாடியும் சரியாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த சர்வீஸ்லேருந்து ஒரு 8-9 வருஷத்துலேயே ரிலீவ் ஆகுறாரு. ரிலீவ் ஆகி கொஞ்ச நாள் அவரோட தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாப்படி. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாலிடிக்ஸ்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகலாமே அப்படின்னு ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் அந்த நேஷ்னல் பார்ட்டியிலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு சாப்டர் ஆரம்பிக்கலாம், தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நியூஸில் பார்க்க முடியுது. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறப்பே தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது எந்த விதமான இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்லேயும் சரி, 2031 சட்டமன்ற தேர்தல் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் சரி, எந்த விதமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பிஜேபியில் அவர் எந்த விதமான ஒரு இம்பேக்டை கொடுத்தாரு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதிலிருந்து தான் அவரோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கேல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ பிஜேபிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ண க்ரோத் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அண்ணாமலை அப்படின்னு ஒரு லீடரு பிஜேபிக்கு, தமிழ்நாடு பிஜேபிக்கு லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி லைம் லைட்லேயே இருக்காது. அதாவது மீடியா பிஜேபி குறித்து தமிழ்நாட்டில் பேசவே மாட்டாங்க. தமிழ்நாடுங்கிறது முழுக்க ஒரு திராவிட சிந்தனைகளாலும் திராவிடியன் பார்ட்டிஸ்னாலும் ஒரு 2 மிகப்பெரிய திராவிட ஜெயின்ஸு சொல்லப்போனால் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இவங்க 2 பேர்னால மட்டும்தான் மீடியாங்கிறது ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றவே முடியாத நிலைமையில் இருந்துச்சு. ஈவன் காங்கிரஸும் சரி அண்ட் பிஜேபியும் சரி. இதில் பிஜேபி ரொம்ப மோசம். காங்கிரஸ் கூட ஒரு 2-3 சீட் வச்சுருந்தாங்க. பட் பிஜேபி பிஃபோர் அண்ணாமலை வாஸ் நத்திங். ஆனால் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபேஸ் தமிழ்நாடு பிஜேபிக்கு கிடைச்சதுக்கப்புறமா நிறைய யங்ஸ்டர்ஸ், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு நல்ல படித்த ஆள், யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் பல யங்ஸ்டர்ஸ் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 3% இருந்த பிஜேபியினுடைய ஓட் ஷேர் 8% அதிகப்படுத்தி 11% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாது. ஸோ பிஜேபி அப்படின்ற ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கு, ஒரு ஃபேஸே இல்லாத நேஷ்னல் பார்ட்டிக்கு அதனுடைய பொட்டன்ஷியலை இவ்வளவு தூரத்துக்கு ஒரு 8% ஓட் அப்படிங்கிறது நிஜமாவே மிகப்பெரிய விஷயம். அந்த 8% அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்ச ஒருத்தரால் அவரோட சொந்த பார்ட்டியை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்கணும். இப்போது அதில் அவருக்கு என்னென்ன ஹேர்டில்ஸ் இருந்துச்சு, பிஜேபி அப்படிங்கிற நேஷனல் பார்ட்டியை அவர் ஸ்ட்ரெச் பண்ணுறதுல அவருக்கு என்னென்ன ஹேர்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், தமிழ்நாடு ஒரு திராவிடியன் கல்ச்சரில் ஊறி உழன்று கொண்டு இருக்கிற ஒரு ஏரியா. அப்படி இருக்கப்போ அதில் நேஷ்னல் பாலிட்டிக்ஸை கொண்டு வரதுங்கிறதே மிகப்பெரிய ஹார்டில் ஒன்று. ரெண்டாவது, திராவிடியன் ஐடியாலஜியில் இருந்து அந்த நேஷ்னல் பிஜேபியினுடைய இந்துத்துவ ஐடியாலஜிக்கு கொண்டு வரது மிகப்பெரிய கஷ்டம். அது வந்து சொல்லப்போனால் இந்துத்துவ ஐடியாலஜிக்கு தமிழ்நாட்டில் 0 ஓட்டர்ஸ், ஒரு ஓட்டர் கூட கிடையாது. அந்த 11% ஓட்டு போட்டதுமே அண்ணாமலைங்கிற ஃபேஸ் கார்டுக்காக மட்டும்தான், தவிர பிஜேபியினுடைய ஐடியாலஜிக்கு தான் ஓட்டு போட்டாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது அவரோட 2வது ஹேர்டல். அந்த ஐடியாலஜி, நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பேர்டன், அந்த ஒரு சுமையே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. 3வது, இங்கே இருக்கிற திராவிடியன் பார்ட்டிஸு நேஷ்னல் பார்ட்டியான பிஜேபி ஐடியாலஜியை எதிர்க்கிறதுனால அதனுடைய பாலிசிஸையும் எதிர்ப்பாங்க. ஈவன் தோ இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இது போன்ற பல பாலிசிஸை திராவிடியன் பார்ட்டிஸ், 2 மிகப்பெரிய திராவிடியன் பார்ட்டிஸ் எதிர்ப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில், இந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கு மத்தியில் உள்ள பூந்து அந்த இந்துத்துவ ஐடியாலஜியும் தாண்டி அந்த பாலிசிஸை சப்போர்ட் பண்ணி ஒரு பில்லராக நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹேர்டிலாக, மிகப்பெரிய ஒரு பேர்டனாக இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அவர் பிஜேபியிலேருந்து வெளியே வரப்போகிறதாக தகவல். அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கூட பிஜேபியினுடைய தேசிய தலைமைக்கிட்ட கொடுத்துட்டதா ஒரு தகவல். ஆனால் அவர் புது கட்சி தொடங்க போகிறத பற்றி இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸும் வரல அவர் தரப்புல இருந்தோ, அல்லது அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்தோ எந்த விதமான கன்ஃபார்ம்டு நியூஸும் வரல. பட்
மோஸ்ட் லைக்லி அவர் வந்து ஒரு புது கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அரசியல் புரட்சியெல்லாம் நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு இயக்கமாக ஆரம்பித்து ஒரு மூமெண்ட்டாக ஆரம்பித்து காலப்போக்கில் அதை ஒரு கட்சியாக மாற்றுறதாக ஒரு ஐடியா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறதாக ஒரு தகவல். இப்போது இதில் அவருக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸு தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுல அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருந்த 11% பிஜேபிக்கு விழலை, அண்ணாமலைங்கிற ஃபேஸுக்கு தான் விழுந்துச்சு. ஸோ கேரண்டீடாக மினிமம் ஒரு 5 to 8% ஓட் ஷேர் அப்படிங்கிறது அண்ணாமலை அப்படிங்கிற பிராண்ட் வேல்யூக்கே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவர் அந்த நேஷனல் பார்ட்டிங்கிற சுமையையும் அந்த இந்துத்துவா ஐடியாலஜி அப்படிங்கிற சுமையையும் இந்த திராவிடியன் கல்ச்சருக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் ஈஸியாக தன்னை திராவிடியன் ஐடியாலஜியில் பொசிஷன் பண்ணிக்கிட்டு அவரோட பாலிட்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது, அவர் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவருக்கும் லாங் ரன்வே இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போது கம்பேரிட்டிவ்லி மற்ற யங் லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தா டிவிகே தலைவர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இருக்காப்படி. இன்னொரு யங் லீடர் அப்படின்னு பார்த்தா டிஎம்கேவில் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காப்படி. ஸோ இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறப்போ அண்ணாமலை இஸ் ஃபார் மோர் யங்கர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் யங்கர்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கப்போ ஈவன் தோ விஜய் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு பெரிய லாங் ரன்வே இருக்குது பாலிடிக்ஸில். ஆனால் அவங்களையும் தாண்டி அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய லாங் ரன்வே இருக்குது. ஸோ இப்போது இவங்க யங்ஸ்டர்ஸை கைக்குள்ளே வச்சுருக்காரு, அவங்களுடைய ஓட் ஷேர் இவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 2029 2031 அவரால் பெரிய தாக்கம், அதாவது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கோ அல்லது எதிர்க்கட்சியாக உட்கார அளவுக்கோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக 2036 அல்லது 2041 நிச்சயமாக அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு படித்த லீடர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ நிறைய டேட்டாஸ் வச்சு ஃபேக்சுவலாக அட்டாக் பண்ண தெரிஞ்சவர். மற்ற பார்ட்டிஸும் சரி மற்ற லீடர்ஸையும் சரி ஃபேக்சுவலாக டேட்டா ரீதியாக அட்டாக் பண்ண தெரிஞ்சவர். அண்டு ப்ரெஸ்ஸை ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அப்படி இருக்கப்போ மக்கள் மத்தியில் அவர் ஈஸியாக போய் ரீச் ஆக முடியும். என்னதான் விஜய் அவர்களுக்கு இருக்க மாதிரி ஒரு கரிஸ்மா, ஒரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லைனாலும், ஆனால் ஒரு இருக்கிற யங் லீடர்ஸில் நல்ல படித்த மனுஷன், நல்ல டேட்டா தெரிஞ்ச மனுஷன் அப்படின்ற ஒரு பிராண்ட் வேல்யூ அண்ணாமலை கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு அவரோட பாலிட்டிக்ஸை நிச்சயமாக அந்த 5 வருஷத்தில் இல்லைனாலும் சரி அடுத்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும். சரி, இப்போது அண்ணாமலை ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் சரி, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எந்த விதமான பாதிப்பு, எந்த ரீதியாலாம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போது ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸே தெரியும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்ஸு, ஒரு மிகப்பெரிய விஜய் வேவ் அப்படின்றது வீசி ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸை ஒரு அன்பிரடிக்டபிள் கிரவுண்டு அப்படின்னு இப்போதைக்கு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் திராவிடியன் கிரவுண்டு, 2 பேரும் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்ததை இன்னைக்கு விஜய் அவர்கள் உடைச்சிருக்காரு. கூடுதலாக இந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸ், ஜாதி அரசியல், மத அரசியல், பண அரசியல், இது எல்லாத்தையுமே உடைச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட ஒரு சரியான கிரவுண்ட்ஸே இல்லை, ஒரு ப்ரெடிக்டபிளான கிரவுண்ட்ஸே இல்லாத பட்சத்தில் ஒரு அன்பிரடிக்டபிள் கிரவுண்டு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிரவுண்டு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறப்போ முதல்ல ஆளுங்கட்சியான தாவேகாக்கு எந்த விதமான பாதிப்புகளை அண்ணாமலை அவர்களால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். தாவேகா தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சிக்கு உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறதே தமிழக மக்கள் விஜய் அவர்கள் மீது வச்சிருந்த ஒரு பேரன்பின் காரணமாக, ஒரு அந்த கரிஸ்மாவின் காரணமாக, அவரோட அந்த ஃபேஸ் வேல்யூக்கு, அவர் மேலே இருக்க அந்த ஒரு பேராசோசியல் ரிலேஷன்ஷிப், அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்டில் தான் பலர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் நேரடியாக கண்கூடவே பார்க்க முடியுது. அப்படி இருக்கப்போ இது மட்டும் இல்லாமல் தாவேகா தமிழக வெற்றி கழகம் இது முதன்முறையாக ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறதுனால பல்வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியான குளறுபடிகளும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக எல்லா ஆட்சியிலையுமே ஏற்படும். ஆனால் அதை
தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஆஸ் தே ஆர் நியூ டு த கிரவுண்டு, இந்த கேமுக்கே அவங்க புதுசு இல்லையா, அதனால் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக தமிழக வெற்றி கழகம் ஸ்லிப் ஆகுதுங்கிற பட்சத்தில் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விடவும் தன்னை ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனாக பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா விதமான குவாலிஃபிகேஷனும் அண்ணாமலைக்கிட்ட இருக்குது. உடனே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பிளாக் பை பிளாக், இன்ச் பை இன்ச் புட்டு அந்த இஷ்யூவை பற்றி அவரால் பேச முடியும். ரெண்டாவது, அந்த இஷ்யூக்கான சொல்யூஷனும் அவரால் கொடுக்க முடியும். ஆஸ் வெல் எஜுகேட்டட் பர்சன், அவர் ரொம்ப ரொம்ப ஒரு எஜுகேட்டடான ஆள். இன்னொன்று எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலுமே அதை மக்களுக்கு புரியும் வகையில் ஈஸியாக உடச்சி பேசுகிறதுக்கு அவர்கிட்ட திறமையும் இருக்குது, அவர்கிட்ட டேட்டாவும் இருக்குது. இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்டில் மக்கள்கிட்ட ஒரு ஸ்டெப் அஹெடாக இருந்தாலும், அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த டேட்டா ஆஸ்பெக்டில், அந்த எஜுகேஷனல் அப்படின்னு அந்த இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்டில் தமிழக வெற்றி கழகத்தை விடவும் ஒரு ஸ்டெப்பு அஹெடாக இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி திமுக, டிஎம்கே. இப்போது நம்ம ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முக ஸ்டாலின் அப்படிங்கிறவர் ஒரு பிராண்டு, அவர் ஃபேஸு ஒரு பிராண்டு. இன்றைக்கி அவர் ஜெயிக்காத காரணத்தினால எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கார். இந்த நிமிஷம் வரைக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூவோ பிராண்ட் வேல்யூவோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அண்ணாமலை பிஜேபியில் இருந்தப்போவே, முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போவே டிஎம்கே ஃபைல்ஸ் அது இதுன்னு தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு ஆளாக அண்ணாமலை இருந்தார். பட் இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு திமுகவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கையில் தான் இருக்குது அந்த ஹோல்டை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னொன்று, அந்த திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அண்ணாமலைஜி திமுகவை எதிர்த்தப்போ அவர் அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜியை பேகேஜாக வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி அவர் அப்படி இல்லை. இன்றைக்கி அவர் புதுசாக பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாருங்கிற பட்சத்தில் தன்னையும் ஒரு திராவிடியன் அப்படின்னு காட்டிக்கிட்டு எதிரில் இருக்க திமுகவை அப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். பீயிங் ஏ டேட்டா ட்ரைவன் பர்சன், பீயிங் அன் இன்டலெக்சுவல், அவர் வந்து நிச்சயமாக டிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மூணாவது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூணாவது நிலையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி பிஜேபி. அப்போது அண்ணாமலை பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இவங்களுக்கு எகென்ஸ்டாக அண்ணாமலைக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அண்ணாமலைக்கு ஏஐடிஎம்கே பற்றியும் பிஜேபி உள்ளே இருக்க இன்டர்னல் இஷ்யூஸு, உள்ளே இருக்க பாலிட்டிக்ஸ் பற்றியும் 100% தெரியும். ஏன்னா அவர் வந்து பிஜேபியினுடைய தமிழ்நாடு ஸ்டேட் லீடராக இருந்திருக்காருங்கிற பட்சத்தில் ஹி ஹேஸ் ஆல் த டேட்டாஸ் அபவுட் தோஸ் பிஜேபி ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் ஏஐடிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் பற்றின எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்ட நிச்சயமாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். இது ஒரு மிகப்பெரிய அஸ்திரம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எதிராக அண்ணாமலை யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஏஐடிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை. அது இப்போ ரீசெண்டாக நம்மளால் நியூஸ்லேயே பார்க்க முடியுது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி ஏஐடிஎம்கே அப்படிங்கிறது அண்ணாமலை அவரோட பார்ட்டி கூட எப்படி ஃபைட் பண்ண போகுது அப்படிங்கிறது நிஜமாகவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிவிகேவை அவர் ஃபைட் பண்ணுறதை விடவும், டிஎம்கேவை அவர் ஃபைட் பண்ணுறதை விடவும், ஏஐடிஎம்கே அண்ட் பிஜேபி அந்த அலையன்ஸ் கூட அண்ணாமலை ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ரொவைடட் தட் அண்ணாமலை இஸ் நாட் அ பி டீம் ஆஃப் பிஜேபி அப்படின்றது. ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு அரசியல் தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தான் இந்த கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படிங்கிறது ஒரு ட்விட்டர் போஸ்ட்டாக தான் போடுவாங்க, ஒரு அறிக்கையாக ட்விட்டரில் தான் போடுவாங்களே தவிர போய் அந்த கட்சி தலைமையை சந்தித்து பேப்பரை கொடுத்து மீட் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் எனக்கு இந்த ஒரு டவுட்டு இருக்கத்தான் செய்யுது. ஹோப் அண்ணாமலை does well in his future, in his new party. இன்னொன்று, இது போன்ற புது அரசியல் கட்சிகள் வரதை நம்ம நிச்சயமாக வரவேற்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இருந்த பிரச்சனையே அதுதான். 2 கட்சி, அவங்க 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ மாற்றி மாற்றி அதுக்குள்ளேயே ஊறிட்டு இருந்தோம். இன்றைக்கி தாவேகா அப்படின்ற ஒரு புது ஃபோர்ஸ் உள்ளே வந்திருக்கு, விச் ஷுட் பி வெல்கம்டு. அண்ட்
அதே போல் அண்ணாமலை அவர்கள் ஒரு புது பார்ட்டியை கொண்டு வருது அப்படிங்கிறதும் இந்த டியோபோலியிலேருந்து மோனோபோலியிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு அந்த பூத்தில் அந்த பேலட் முன்னாடி போய் நிற்கிறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ரிலையபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரிலையபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய அதிகமாக தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். ஆட்சிக்கு வர ஆளுங்கட்சியும் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பல எதிர்கட்சிகள், பல ரிலையபிளான எதிர்கட்சிகள், மக்கள் சப்போர்ட்டுடைய எதிர்கட்சிகள் இருக்கிறது தான் வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையினுடைய புது கட்சியினுடைய வரவு எந்த விதமான தாக்கத்தை தமிழ்நாட்டினுடைய தேர்தல்கள்லையும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராகவும் இருக்கும், எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு தெரியும், நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக என்னோடய யூபிஐ ஐடியை கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி நான் கொடுத்துருப்பேன். அதன் மூலமாக நீங்கள் என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த புரிதலை உங்களோட ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபெல்லோ ஃபேமிலிஸ்க்கும் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும். அண்ட் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் புஷ் பண்ணும். ஸோ தட் நிறைய தமிழ் மக்கள் இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக மாறுறதுக்கான வாய்ப்பை உங்களாலையும் என்னாலையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நன்றி.